பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய குபேர பெருமான் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கே கடனை கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருக வேண்டும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் குபேரரை இந்த முறையில் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செலுத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் குபேர வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள்னு நாம் சொல்லக்கூடிய இந்த திருப்பதி ஏழுமலையானுக்கே பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவர் தான் இந்த குபேரருங்க. இந்த குபேரனை தொடர்ந்து வழிபட உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த குபேரரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கையில் பண மூட்டையோடு தான் நகைகளுடன் இருப்பாருங்க. இவரை நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் பெருகிடும். குபேரரை நீங்கள் எப்படி வழிபடுதுன்னு பல பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் எப்படி வழிபடலான்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் தீர மகாலட்சுமியை வழிபடுவீங்க. ஆனால் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளை பெற்றவர் தான் இந்த குபேரர். குபேரருக்கு வழிபாடும் முறைகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோங்க. செல்வத்தின் அதிபதியாக நிறைய பேர் நினைப்பீங்க மகாலட்சுமி தேவியை. செல்வத்தை வேண்டி மகாலட்சுமிக்கு வணங்கும் போது அவருடைய பரிபூர்ண அருளை பெற்ற குபேரரை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக அமைத்திடும். பொன் பொருள்னு அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வணங்கக்கூடியவர் தாங்க இந்த குபேர பகவான். இவருக்கு ஒரு உகந்த கிழமை தான் ஒரு வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு எப்படியோ சுக்கிரனுக்கு உரிய நாளும் சொல்ல அமைஞ்சிருக்கோம். அதே போல் வியாழக்கிழமை தாங்க குபேர வழிபாடுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் வழிபாடும் போது வியாழக்கிழமையில் குபேரரை வழிபட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையில வழிபடுவதன் மூலம் இருவருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடிடுங்க. வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து வச்சுக்கணும். வாசலை பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவால் கோலம் போடணும். நிலைவாசலில் நீங்கள் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் குபேரர் படம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா குபேரர் சிலையை நீங்கள் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்னு சங்கு இருபுறமே வைத்து நீங்கள் விளக்கேற்றி வழிபடணும். நெல்லி மரத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுதில்ல. குபேர பூஜையின் போது நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனியை வைத்து தான் வழிபாடு மேற்கொள்ளணுங்க. சிறிதளவு உங்கள் பால் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து கூட நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இல்லைன்னா ஏதாவது இனிப்பை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் ரொம்பவே சிறப்புங்க. கண்ணனை போல குபேரனுக்கு மிகவும் ஒரு பிடித்த உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவளாங்க. இந்த அவளை நீங்கள் குபேரனுக்கு படைத்து வழிபட்டிங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருங்க. இதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு பூஜையின் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் குபேர விளக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக அகல் விளக்கு கூட இந்த ஒரு பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போது என்ன செய்யணும், மனை அல்லது தட்டுக்கு மேலே நீங்கள் மஞ்சளும் குங்குமத்தை ஒற்றைப்படையில் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. குபேர விளக்கு வைக்கக்கூடிய மனை இல்லைன்னா தட்டில் நீங்கள் பச்சரிசியில் பரப்பி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயத்தினை வைக்கணுமா. பிறகு நீங்கள் குபேர விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி குபேரருக்கு உகந்த நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிற திரி கொண்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. பச்சை நிற திரி இல்லை பட்சத்தில் நீங்கள் பஞ்சு திரியை கூட இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கலாங்க. குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க. குபேர விளக்கில் பார்த்தீங்கன்னா 5 கற்கண்டு சேர்த்து நீங்கள் விளக்கை சுற்றி வாசனை மலர்களால் வைத்து அலங்கரித்துக்கோங்க. கற்கண்டு சேர்க்கும்போது உங்களுக்கான பணவரவு பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்திடுங்க. இந்த பூஜையின் போது நீங்கள் வடக்கு நோக்கி நிலைவாசலுக்கும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபடணும். குபேரருடைய வீட்டில் வாசலை வைத்து நீங்கள் பூஜித்தீங்கன்னா உங்களுடைய செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகிடுங்க. மேலும் பார்த்திங்கன்னா குபேரத்துக்கு உரிய மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் மனதில் உச்சரித்து வந்தாலே விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கான சிறப்பான பலன்கள் உண்டாகும்.
ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நீங்கள் மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள நீங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் இப்படி நீங்கள் குபேர விளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்குங்க. கடன் பிரச்சனையும் தீர்ந்துடும், தொழில் வளர்ச்சினையும் லாபத்தில் அதிகரித்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிடும். குபேரர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தீவிர பக்தியின் காரணமாக சிவபெருமானுடைய அருளை பெற்றதால் தாங்க செல்வத்திற்கு அதிபதியாக இருக்காரு. அசுர குலத்தில் பிறந்தாலுமே சிவபக்தியில் சிறந்து விளங்கியதால் வடதிசைக்கு அதிபதியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாக பொறுப்பு பெற்று ஆட்சி செய்து வருகிறாரு. மகாலட்சுமி வழிபாட்டினை போன்று குபேர வழிபாடும் பார்த்தீங்கன்னா செல்வத்தை பெருக்க செய்யுங்க. குபேர வழிபடுவதும் குபேர எந்திரத்தை வைத்து வழிபடுவதும் குபேர யாகம் செய்வதும் செல்வத்தை பெருக்குவதற்கான வழிகளாக அமைஞ்சிருக்கு. உலகிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுள்னு நம்ம சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் தான் இந்த குபேரரா. சிவபெருமானை நோக்கி பார்த்தீங்கன்னா 800 ஆண்டுகள் தவம் செய்ததாகவும் அவரனுடைய அன்புக்குரியவராக மாறியதால் தான் குபேரனை வழிபடுவதால சிவன், மகாலட்சுமி, பெருமாள் தெய்வங்களுடைய அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியுங்க. செல்வத்தின் அதிபதியாக சொல்லக்கூடிய குபேரரை வழிபடுவதால பணம், பொருள், நகைகளில் அனைத்து விதமான செல்வங்கள் குபேர வழிபாடு பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியத்தை உங்களுக்கு தேடி தருங்க. வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமைகளை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குபேருக்கு பிரத்யேகமான முறையில் வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செய்வீங்க. உதாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு போடுவது, பச்சை திரியை கொண்டு விளக்கு ஏற்றுவதுன்னு, பச்சை குங்குமம் அர்ச்சனை செய்வதுன்னு, இப்படி பல வகையில் நீங்கள் குபேர வழிபாடுகளை பார்த்துருப்பீங்கல்ல. நீங்கள் உங்களுடைய வீட்டில் எளிய முறையில் ஒரே ஒரு இலையை வைத்து குபேர வழிபாடு செய்தீங்கன்னா அதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத ஐஸ்வர்யங்களை நீங்கள் பெற்றுடலாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் குபேர பூஜை செய்ய முடியும்னு நினைப்பவங்க வியாழக்கிழமை தோறும் இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யலாங்க. தினமும் நீங்கள் இந்த பூஜையை வீட்டில் செய்ய முடியும்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் இந்த ஒரு வழிபாடு செய்து உங்களுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குபேரனாவே பச்சை நிறந்தாங்க ரொம்பவே பிடித்துதான். எனவே நீங்கள் தினமுமே குபேரருக்கு பிடித்ததும் ஈசனுக்கும் மிக விருப்பமான வில்வேலையை வைத்து இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து வச்சுக்கணும். குபேர சிலை இல்லைன்னா படம் வைத்துச்சிங்கன்னா வாசனை மிக்க பூக்களால் முதல்ல நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா குபேருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சிறிய தட்டில் வில்வ இலைகளை வைத்துக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் குபேரரை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு குபேரருக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி இந்த இலைகளை எடுத்து குபேருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்க. குபேராய போற்றி என்னும் ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வில்வ இலைகளால் நீங்கள் குபேரருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் தீர்ந்துடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதார வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த பூஜ்யத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இலையை பார்த்தீங்கன்னா புதியதாக இருக்கணும். வில்வ இலைகளை கொண்டு தான் குபேரருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்துடணுங்க. ஏற்கனவே நீங்கள் பூஜை செய்த இலைகளை கால்படாத இடத்துல போட்டுடணும். மறுநாள் பூஜை செய்யும்போது புதிய இலைகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வில்வ இலைகள் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் வாசல்களில் எளிதாக உங்களுக்கு கிடைத்திடுங்க. ஆனால் சிலருக்கு வில்வ இலைகள் கிடைப்பது சில சிரமங்களோடு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் வில்வ இலை வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டு கூட இந்த ஒரு பூஜையை செய்தலாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலையை சமர்ப்பித்து நீங்கள் குபேர மந்திரத்தை சொல்லி அர்ச்சித்தால் கூட ஒரு நல்ல விதமான பலன் உங்களுக்கு ஏற்படுங்க. ஒரு வில்வ இலையாக இருந்தாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா நிறைவாக உங்களுக்கு இருக்கும். தினமுமே நீங்கள் குபேர பூஜையை செய்ய முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம், ஈஸ்வரத்தை நினைத்து வில்வ இலைகளை அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் அதை நீங்கிடுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய வரம் அனைத்துமே உங்களுக்கு கிடைத்திடுங்க. முதல் நாளே பூஜைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தயார் செய்துக்கணும். வெறும் 27 முறை குபேர மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்தாலே போதுங்க. தொடர்ந்து இந்த ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் செய்துட்டு பிறகு எப்போதும் போல் நீங்கள் சமயம் வருதோ அதே சமயத்தில் பூஜையை வீட்டில் நீங்கள் செய்துடலாம். இப்படி செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பண கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருக்கி கொண்டு இருக்குங்க. பூஜை அறையை எப்போதுமே நீங்கள் ஒளிவுடன் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. இருட்டாக வைத்திருக்காதீங்க. அதே போல் சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்களை புதிதாக இருக்கணும். பழைய வாடிய பூக்களை சாமி படத்திலிருந்து உடனே அகற்றி விடுங்க. நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அறையை திறந்து வைக்காதீங்க.
இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.